என் அன்பு செல்லமே, ஒரு பொழுதும் என்னை நீ மதிப்பது கிடையாது. ஏதோ சொல்கிறேன், ஏதோ செய்கிறேன், நம் வாழ்க்கையில் இருக்கிறாரா இல்லையா, இதை பற்றி எல்லாம் நீ ஒன்றும் சிந்திப்பது கிடையாது. ஏன், நான் எதுவுமே உன்னுடன் செய்யவில்லை, உன்னை சோதித்துதான் பார்க்கிறேன் என்ற வெறுப்பு என்னை நீ வெறுத்து விட்டாய். அதே சமயத்தில் யாரை நாடி போவது என்று கூட தெரியாமல் என்னிடம் இருக்கிறாய். ஏன் தங்கமே, யாரும் உனக்கு உண்மையாக கிடைக்கவில்லையா? அதனால்தான் இன்றும் நான் ஒன்றுமே செய்யவில்லை என்றாலும் என் அருகில் இருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பின்பும் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் நடக்கவில்லையா? யோசித்து பார், எதுவுமே மாறவில்லையா என்று. ஏதாவது மாறி இருக்குமே, ஆனால் அதை நீதான் புரிந்து கொள்ளவில்லை. என்னுடைய தங்க குழந்தைகளுக்கு எப்பொழுது என்னுடைய ஆலயத்திற்குள் நம்பி காலடி எடுத்து வைக்கிறார்களோ அந்த நொடி அவர்களுடையே நான் அவர்கள் வீட்டுக்கு வந்து விடுகிறேன். ஏனென்றால் எந்த ஒரு நொடியும் தன் பிள்ளையை விட்டு பிரியக்கூடாது என்று தான் நான் நம்பிய உடனேயே அவர்களிடம் வருகிறேன். ஆனாலும் ஏதோ ஒரு கர்ம வினையின் பலனாக அனுபவிக்கும் கஷ்டங்களை என் மீது தூக்கி என் மீது பழியை போட்டு என்னை ஒரு குற்றவாளியாக பார்க்கிறாய். என்னுடைய அருமை தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையை நான் அழகாகத்தான் நடத்துவேனே தவிர அசிங்கமாகவோ மற்றவர்கள் உன்னை கேவலமாக பேசும்படியோ நான் அனுமதிக்கவே மாட்டேன். ஏதோ ஒரு சமயத்தில் நீ ஏதோ ஒரு அவமானங்களை சந்தித்து இருக்கிறாய். அதையெல்லாம் வைத்து நான் தான் உன் வாழ்க்கையை கெடுத்தேன் என்று எந்த முறையில் நீ என்னை திட்டுகிறாய்? தங்கமே, உன் வாழ்க்கையை அழகுபடுத்தவும் உன் வாழ்க்கையை சரிப்படுத்தவும் தான் உன்னுடன் நான் வந்திருக்கிறேனே தவிர உன்னை கெடுக்க வேண்டும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் அழுதபடி இருக்க வேண்டும் என்பதற்காகலாம் அல்ல. என்னுடைய குணத்தை நீ இன்னும் புரிந்து கொள்ளவில்லை என்றுதான் நினைக்கிறேன். சிலர் என்னை தேவையில்லாமல் பேசினாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனால் தன் குழந்தையே தன்னை பேசும் பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஆனால் நான் என்னுடைய கடமையிலிருந்து எந்த ஒரு நொடியும் நான் பின்வாங்கவே மாட்டேன். நான் எதற்காக உன்னுடனேயே வந்தேனோ அதற்கான வேலைகளை நான் செய்து கொடுத்துத்தான் நான் அடங்குவேனே தவிர நீ திட்டுவதினாலோ நீ என்னை அவமானப்படுத்துவதினாலோ உன்னை விட்டு ஒரு பொழுதும் பிரிந்து விட மாட்டேன். அதை ஞாபகம் வைத்துக்கொள். உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி தருவேன். முக்கியமாக அழாதே. நான் இருக்கும் வரை உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது. தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் நான். ஓம் சாய்ராம்.